ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கணித வினாக்கு வந்துட்டோம். கணித வினால நம்ம பார்க்க போகிறது ஏபிசி அப்படின்னு 3 நண்பர்கள் இருக்காங்க. 3 நண்பர்களில் ஏ அப்படிங்கிறவர் வந்து 20% கம்மியாக வந்து அவருடைய சேலரி வாங்குறாரு. ஏவோட பிங்கிறவர் அதிகம், ஆனால் பிங்கிறவர் வந்து சியை விட 28% கம்மி. அப்படின்னா ஏவை விட பி வாங்குறாரு இல்லைங்களா, அது எத்தனை விழுக்காடு கம்மி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, வாங்க கண்டுபிடிப்போம். இதில் வந்து ஏ பி இவங்க 2 பேருக்கு தான் வந்துட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, சிக்கு நம்பர் கொடுக்கல. அப்போ இந்த மாதிரி நம்பர் கொடுக்காம இருக்க இதுக்கு வந்து நம்ம பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது அந்த சியை தான் 100 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, 100ல் 20% கம்மியாக வாங்குறாரு அப்படின்னு ஏவை வச்சுக்குவோம். அப்படின்னா அவர் 80 ரூபா வாங்குறாரு. ரைட், ஓகே. சியை விட 28% நம்ம பி வாங்குறாரு. அப்போ எவ்வளவுனா 72 ரூபா வாங்குறாரு. கரெக்டுங்களா? ஆனால் 28%. ஏ வந்து 20%. அப்போ ஏவோட பியோட சதவீதமான 28ங்கிறது எவ்வளவு கூட அப்படின்னா 80ல் 72. இதுக்கும் என்ன வித்தியாசம்? 8. அப்போ 80ல் அந்த 8ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜுங்க? சூப்பருங்க, 10% கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுதான் வந்துட்டு பி அப்படிங்கிறவர் வந்து வாங்கியிருக்கக்கூடிய கம்மியானது. ஓகேங்களா? இந்த மாதிரி கணக்கு இப்படி தாங்க போகணும். எந்த நம்பருக்கு வந்து அவங்க எந்த நபருக்கு நம்பர் கொடுக்காம இருக்காங்களோ அதை தான் நம்ம பர்சன்டேஜ் 100ன்னு கணக்கு பண்ணிக்கணும். இப்போ ஏக்கு 20% கொடுத்துட்டாங்க, பிக்கு வந்து 28% கொடுத்துட்டாங்க, சிக்கு தான் பர்சன்டேஜே கொடுக்கல. அப்போ நம்ம வந்து சியை வந்து 100ன்னு கன்சிடர் பண்ணி சியிலேருந்து எல்லாருக்கும் கண்டுபிடிக்கணும். சியிலேருந்து ஏக்கு வந்து 20%னா 80 வரும், சியிலேருந்து பிக்கு 28%னா 72 வரும். ஓகேங்களா? இது மாதிரி தான் கணக்கு வந்து செய்யணும். இதே மாதிரி வினாக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.